ஹாய் வெல்கம் டு ajith edition. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிருஷ்ணர் ஜெயந்திக்கு ஒரு போஸ்டர் தான் ப்ரோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைவாக தான் பண்ணுறேன், பட் டைம் இழுத்தாலும் பாருங்கள். ப்ரோ போஸ்டருக்கு தேவையான சைஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். கிராப் பண்ணி இதில் போர்ட்ரேட் இருக்குது பாருங்கள் ப்ரோ, அதை எடுத்துக்கோங்க. இல்லை போஸ்ட்டுன்னு இருக்குது எடுத்துக்கோங்க. போஸ்ட்டே எடுத்துக்கோங்க ப்ரோ, ஏன்னா தான் கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்குது. ஆர்ட் ஃபோட்டோ ப்ரோ எல்லாத்துக்குமே பிக்ஆர்ட்ஸ் 10 தான் ப்ரோ அப்லோட் ஆகும். எனக்கும் 10 தான் ப்ரோ. நான் ஓரளவு தான் ஒர்க் ஆகுது. அது டெலிகிராமில் கொடுத்துருக்கேன் ப்ரோ லிங்க்கு, நீங்கள் லிங்க் எடுத்துக்கோங்க மறக்காமல். ப்ரோ எஃபெக்ட்ஸு ப்ளர்ரு பாருங்கள், ப்ளர்ரு கரெக்டாக இருக்கான்னு. ப்ளர் வச்சுக்கோங்க, இல்லைனா கொஸ்டின் ப்ளர் வச்சுக்கோங்க. நான் ப்ளர்ரு தான் ப்ரோ வச்சுருக்கேன். ஆர்ட் ஃபோட்டோ ப்ரோ 3 ஃபோட்டோ தான் ப்ரோ நான் எடுத்திருக்கேன். ப்ரோ ஃபோட்டோ நான் எடிட் பண்ணுற ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் ப்ரோ பண்ணது. மொபைலில் அவ்வளோ பண்ணலை ப்ரோ, எனக்கு எல்லாமே கேமரா ஃபோட்டோனால ஃபோட்டோஷாப்லேயே பண்ணிட்டேன் ப்ரோ. எல்லாமே கேமரா ஃபோட்டோனா எப்படி சொல்கிறதுனா ப்ரோ, ஸ்கெட்ச் புக்கு போட்டிருக்கேன் ப்ரோ வீடியோ லிங்க்கு, அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கூட கொடுக்குறேன் ப்ரோ, அதை பார்த்துக்கோங்க. அதுவும் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் தான் ப்ரோ வருது. அதுலேயே அப்படி தான் வருது. ஃபோட்டோஷாப்லேயும் ரெண்டுக்குமே மாற்றமே இல்லை, ரெண்டும் அப்படி தான் வருது. ஒரு ஆங்கிள் மட்டும் நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ. எனக்கு இந்த ஆங்கிள் நல்லா இருந்துச்சு, அதனால் இந்த ஆங்கிள் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, கீழே பிளாக்காகவே இருக்குது. கீழே எப்பயுமே ஸ்பேஸ் மட்டும் யாராவது விட்டுருங்க. இந்த பேக்ரவுண்ட்லாம் அவ்வளோ செட் ஆகாது. பிளெண்ட் பண்ணி பாருங்கள் ப்ரோ, பிளெண்டை கரெக்டாக வந்துடுச்சுன்னா வச்சுருங்க. ஸோ செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க ப்ரோ. எரேஸ் பண்ணிடலாம் ப்ரோ. பரவாயில்ல வச்சுட்டு இப்போ பெருசாக வச்சுருங்க, ஏன்னா அங்கே ஹிந்தியில் ஒரு லெட்ரு வேறு இருக்குது. ஓகே, ஆர்ட் ஃபோட்டோ போயிருங்க. கிருஷ்ணர் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் நானே நெட்டில் தான் ப்ரோ எடுத்தேன் கிருஷ்ணர் ஃபோட்டோ. இந்த 2 ஃபோட்டோ தான் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எரேஸ் பண்ணிடுங்க ப்ரோ, எட்ஜஸ் மட்டும் எரேஸ் பண்ணுங்கள் ப்ரோ, ரொம்படா வேணாம், அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டாக. ஓகே ப்ரோ, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ கிறிஸ்டரை. ஓகே ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்ச டைலாக் எடுத்துக்கலாம் ப்ரோ. இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம ஃபயர் எஃபெக்ட்ஸ் வச்சுக்கலாம் ப்ரோ பேக்ரவுண்டில். ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே, பிளெண்டு ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க ப்ரோ.
ஆட் ஃபோட்டோ இன்னொரு பேக்ரவுண்ட் வேணால் போட்டுக்கலாம் ப்ரோ. அந்த பேக்ரவுண்ட் லிங்க் இதில் கொடுக்கல, நான் தனியாக பழைய பேக்ரவுண்ட்லேருந்து எடுத்து பார்க்குறேன். செட் ஆகலை. பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன் ப்ரோ. சும்மா அந்த இடத்துல மறைக்கிறதுக்கு தான், கிளிப் மாதிரி வைக்கிறதுக்கு தான். தூக்கி பின்னாடி போட்டுருந்தேன். ஓகே ப்ரோ, இப்போ எரேஸ் பண்ணிடலாம். அந்த ஓகே ப்ரோ, நீ பாருங்கள், பிளெண்டில் வச்சு பாருங்கள். பிளெண்ட் செக் பண்ணிக்கோங்க ப்ரோ. எப்போயுமே பிளெண்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும். இந்த மாதிரி ஒரு கலர் மாறும், அதனால் ஒரு நல்ல ஐடியாஸ் வரும். நார்மலாகவே வச்சுக்கிறேன். ஓகே ப்ரோ, இப்போ வந்து டைலாக் கொடுக்கலாம் ப்ரோ. வாய்ஸு சொன்ன மாதிரி தான் எப்பயும் போல தான் கரெக்டாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ, ஏன்னா வாய்ஸ் தான் கேட்குறீங்க ப்ரோ. நான் டைலாக்லாம் ஒன்றா தான் ப்ரோ க்ரியேட் பண்ணுவேன். அது பிசியில் தான் க்ரியேட் பண்ணுவேன், இதில் க்ரியேட் பண்ண மாட்டேன். மொபைலில் அந்த மாதிரிலாம் வராது ப்ரோ, அதனால் நான் பிசிக்கு போயிருக்கேன் ப்ரோ. ஓகே, ஓரளவு தர மாதிரி வச்சுக்கோங்க, லைட்டாக கீழே எடுத்துக்கோங்க அப்படி. ஓகே ப்ரோ, இனி உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸ் இருந்தால் இந்த நார்மலாக இருக்கிற இடத்துலலாம் பேக்ரவுண்ட்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள் ப்ரோ. நானும் ஒரு பேக்ரவுண்ட்ஸ் ஏதாச்சும் எடுத்து பார்க்குறேன் ப்ரோ. நான் வேறு ஃபோல்டர்லேருந்து எடுத்தாலுமே அந்த அப்லோட் பண்ணும்போது எல்லாம் ஒரே இதாக கொடுத்துருவேன் ப்ரோ. எனக்கு கீழே கொஞ்சம் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். கொடுத்துக்கலாம். டிப்பு ஓகே ப்ரோ, இதை கீழே தள்ளிட்டுருங்க எல்லாத்துக்கும் லாஸ்ட்டில். ஓகே ப்ரோ, அதே மாதிரி லைட்டாக பிளர் அடிச்சுக்கோங்க ப்ரோ. இந்த தாட்டி மொசன் பிளர் போல் கொஸ்டின் இது நார்மல் பிளர் தான் போடுறேன். ஏன்னா அதுவே நல்ல அவுட்புட் தான் ப்ரோ கொடுக்குது, நல்ல ரிசல்ட் தான் ப்ரோ வருது. கீழே மட்டும் எப்பவுமே ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ப்ரோ, பிளாக்காக இருக்க மாதிரிக்கே கொடுத்துக்கோங்க. கீழே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கனால எனக்கு தெரில, ஆனால் பிளாக்காக இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக்கு கொடுத்துட்டு ப்ரோ, நிறைய ஆனால் ஒர்க் இருக்குது ப்ரோ. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ப்ரோ. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் ப்ரோ எல்லாமே இருக்குது. கலர் வேரியேஷன், பேக்ரவுண்ட்ஸ் மாறுறது எல்லாமே இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரிக்கு ஒவ்வொரு பேக்ரவுண்ட் வைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ப்ரோ, மாறும் எல்லாமே. ஆனால் ப்ரோ, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணனால அப்படி வந்துடுச்சு. அவ்வளோதான் ப்ரோ, லிமிட்டட் ரீச் முடிஞ்சு ப்ரோ. எனக்கு இதில் எதை எடுக்கிற மாதிரிக்கு இருந்தால் எதுவுமே எடுக்க முடியாது. ஓகே ப்ரோ, நான் வச்சுட்டேன் பாருங்கள். எனக்குமே 10 தான் ப்ரோ இருக்குது, லிமிட்டட் தான் காட்டுறது. லிமிட்டட் தான் 10 தான். சேவ் பண்ணிடுங்க ப்ரோ. அதுக்கடுத்து ப்ரோ, வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் ப்ரோ போகுது. இப்போயே 10 நிமிஷம் வந்துடுச்சு. நீங்கள் பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணியே பாருங்கள், வேறு வழி இல்லை ப்ரோ. நானும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழப்பிடுமோ ஒரு இது.
அடுத்து ஆட் போட்டா ப்ரோ. அடுத்து இந்த டைலாக்கு அப்படியே அங்கேயே இருக்கட்டும். அடுத்து ஆட் போட்டா ஃபயர் எஃபெக்ட்ஸ் ப்ரோ. ஃபயர் எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஃபயர் எஃபெக்ட்ஸ் வந்து நார்மலாக ஆட் பண்ணுங்க ப்ரோ. லைட்டாக அந்த ஒரு அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ, அவ்வளோதான். ஏன்னா அந்த இடத்துல டைலாக் வந்துடும்ல, அதனால் ப்ரோ டிக் அடிச்சுக்கோங்க. இதை மூவ் அப் வச்சுக்கோங்க ப்ரோ. வீடியோ லென்த்து தான் ப்ரோ ரொம்ப போய்க்கிருக்கு. பாருங்கள் ப்ரோ, பொறுமையாகவே பாருங்கள். ஏன்னா நேற்று ஒரு தம்பி தான் சொன்னாப்புல, ப்ரோ எடிட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, விட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுவும் சொல்லலை ப்ரோ, உங்கள் சாய்ஸ் ப்ரோ. ஆனால் ஒன்று சொன்னேன் ப்ரோ, என்னென்னா ஸ்டார்டிங் லைஃபு ஆழமாக தான் ப்ரோ இருக்கும், போக போக அழகாயிரும் ப்ரோ. விட்டுறாதீங்க, பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ விட்டிங்கன்னா அப்புறம் எப்பயும் முடிக்க முடியாது ப்ரோ. அதனால் அவன் அந்த வீடியோ அமுச்சுடுறா, அவன் இந்த ஃபோட்டோ அமுச்சுடுறா, எவன் இந்த ஃபோட்டோ அமுச்சுடுறான்னு கவலைப்படாதீங்க ப்ரோ. உங்களுக்கு என்ன வருதோ, எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வருதோ அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஆரம்பம் அப்படி தான் இருக்கும், தடுக்கலாம், நல்லா இருக்காது, நெகட்டிவ் கமெண்ட்ஸு, நெகட்டிவ் டாக்கிங்கு இந்த மாதிரிலாம் வரதான் செய்யும். ஆனால் போக போக அவங்களே மாறிடுவாங்க ப்ரோ. பரவாயில்லடா இன்னைக்கு அப்புன்னு வந்துடும் ப்ரோ டாக்கிங்கு. அதனால் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக. என்னோடைய டிசைன்லாம் உங்களோட முன்னாடி மோசமாக இருக்கும் ப்ரோ, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் ப்ரோ பரவாயில்ல, ஏதோ ஒரு அளவு, அதுவும் ஏதோ ஒரு அளவு தான் ப்ரோ, ரொம்பலாம் இல்லை, ஏதோ ஒரு அளவு. இந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ் வச்சுக்கோங்க ப்ரோ, நானும் சொல்ல மறந்துட்டேன். லைட்டிங் எஃபெக்ட்ஸ் வச்சுக்கோங்க ப்ரோ. லைட்டாக வச்சு அதை லைட்டை வச்சு பின்னாடி இது பண்ணிக்கோங்க ப்ரோ. இப்படி தான் ப்ரோ இப்போ பண்ணிக்கிருக்காங்க, லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சு அதனால் பறக்க விட்டுக்கிருக்காங்க. வேறு என்ன பண்ணலாம், அதில் செயின் வேணும்னா சைடில் செயின் போட்டுக்கலாம் ப்ரோ. இதில் ஒன்றும் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் போடணுன்னா கூட அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ப்ரோ. பட் செயின் இல்லை, வேறு என்ன இருக்குது, இது இருக்குது. ப்ரோ என்னால் முடிஞ்சதான் நான் அவ்வளோதான் சொல்லித்தர முடியும் ப்ரோ. ரொம்பலாம் டீப்பாலாம் நானே ஒன்றும் சொல்லித்தரல யாருக்குமே. என்னால் அவ்வளோதான் முடியுது. ஏன்னா மொபைலில் இவ்வளோதான் வருது, மொபைல் எடிட்டர்ஸ்க்கு இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் தெரியுது. பட்டு கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல ஒரு எல்லாம் தெரியும் ப்ரோ. ஈஸியாக பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம் முடியாதுன்னு சொல்லலை. அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் அவ்வளோ எப்படி சொல்கிறது, பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா ஓடிக்கிருக்கு. அது ஒரு 2 பேருக்கு தெரியும், அவ்வளோதான். மற்ற யாருக்கும் நான் சொல்லலை. ஏன்னா அவங்களே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, நமக்கு என்ன தெரியும். அதனால் எதுவும் சொல்லலை ப்ரோ. அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, டெலிகிராமில் சொல்லுங்கள், இல்லையா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ பார்க்குறேன் ப்ரோ. கண்டிப்பாக பார்த்து இதோட பெட்டராகவும் போட முடிஞ்சாலும் போடுவேன். கண்டிப்பாக போடுவேன் நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ், சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். செயின் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ப்ரோ. நான் ஒரு சொல்ல வந்தேன், மறந்துட்டேன் பார்த்தீங்களா ப்ரோ. எல்லாம் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, கிளாரிட்டிங்கிறத HDR கிளாரிட்டி போடுறது, இதெல்லாம் பண்ணும்போது ஓகே தான் ப்ரோ. பட் பேக்ரவுண்ட் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் ஆகிரும் ப்ரோ. அதுக்கு கிளாரிட்டிலாம் போடணும்னு கிடையாது ப்ரோ. கிளாரிட்டி போட்டால் ஃபேஸ் எஃபெக்ட்ஸே மாறும். நான் அவங்கள்ட்ட சொன்னாலும் இப்போ நான் காமிக்கிறேன், லைவாகவே காமிக்கிறேன். எல்லாம் ஓகே தான், அவ்வளோதான் ப்ரோ. இது எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஓரளவு ஓகே தான். கிருஷ்ண ஜெயந்தி ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஓகே சூப்பர். சேவ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போட மாட்டேங்கன்னா என்ன சொன்னேன், அந்த HDR கிளாரிட்டி ப்ரோ. இது எப்படி ஏற்றுனா ஃபைனல் அவுட்புட் லுக்கும் இருக்காது, ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்காது. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ப்ரோ. நம்ம
எப்படி சொல்கிறது, மொபைலில் பண்ணுறதே ஏற்கனவே உடஞ்சி தான் வரும். இதில் இதை வேறு ஏற்றி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணும்போது மேற்கொண்டு உடையும் ப்ரோ. அப்போ ஒரு மாதிரியா இதாகிரும். அதனால் நார்மலாகவே வச்சுக்கோங்க. சின்ன தான் ப்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில், அவ்வளோதான் ப்ரோ. கான்ட்ராஸ்ட்லாம் அதிகப்படுத்திங்கன்னா கொஞ்சம் எல்லோஸ், இந்த மாதிரி எல்லோஸ் இருக்கிறதுல கொஞ்சம் பிரைட் ஆகும், அவ்வளோதான் ப்ரோ. டிஃப்ரெண்ட் இதா ப்ரோ. இதான் ப்ரோ கான்ட்ராஸ்ட்டு. பிரைட்னஸும் அதே மாதிரி தான் ப்ரோ. நீங்கள் நார்மலாகவே எல்லாத்தையும் வச்சிங்கன்னா 10க்குள்ளே எல்லாத்தையும் வச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் லுக்காக தான் ப்ரோ இருக்கும். ரொம்பலாம் ஏற்றவும் வேணாம், கூட்டவும் வேணாம் ப்ரோ. இதெல்லாம் வேணாம் ப்ரோ, இதெல்லாம் தொடவே வேணாம் ப்ரோ. 0லே இருக்கட்டும் ப்ரோ. ஹைலைட் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். ஹைலைட்டுங்கிறது இப்போ என் பேக்ரவுண்டில் ஒயிட்டாக இருக்கிற இடத்துல நான் மாற்றி விட்ருவோம், அவ்வளோதான் ப்ரோ. டெம்புங்கிறது இங்கிட்ட ஏற்றினோம்னா எல்லோ, இங்கிட்ட ஏற்றினா ஊதா, அவ்வளோதான் ப்ரோ. 2 குழுக்கு. ஷேடோங்கிறது பிளாக்கு. வேறு என்ன ஹைலைட்ஸ் சொல்லிட்டேன். என்ன சேச்சுரேஷன்னா கலரு. கிளாரிட்டி தேவையில்லை. கான்ட்ராஸ்ட்டு ஓகே. பிரைட்னஸ் ஓகே. எல்லாம் ஓகே, டிக்கு. வேறு என்ன பண்ணலாம், எஃபெக்ட்ஸு ப்ரோ. அன்லிமிட்டெட் பிக்ஆர்ட்ஸ் லிங்க்கு சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு யார்ட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா இருக்குது ப்ரோ. சத்தியமாக எனக்கு தெரில, எனக்கு அன்லிமிட்டெட் இருக்கும்னு தெரியாது. சப்போஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கான லிங்க்கை நான் எடுத்து தரேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு இருக்கா என்னன்னே தெரில, நான் ஒன்றும் செக் பண்ணவும் இல்லை. அப்படியே விட்டே 10ஓட போதும் அப்படின்னு. அவ்வளோதான் ப்ரோ. இதான் ப்ரோ ஃபைனல் லுக்கு. பார்த்துக்கோங்க ப்ரோ. ஆனால் வீடியோ ரொம்ப எடுத்துருச்சு ப்ரோ, 16 நிமிஷம் போயிடுச்சு. சரி ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ப்ரோ. முடிஞ்சாலும் சீக்கிரமாகவே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. பாய்.